எல்லா உள்ள இறைவன் விநாயகனை வணங்குகிறேன். அகத்தியர் சித்தரை வணங்கி மிதுன ராசியின் அதிபதியாகிய புதன் பகவானையும் வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னி ராசியிலே ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே ஆங்கில புத்தாண்டு 2024 பிறக்கிறது. அந்த 00 நிமிடத்தில் ராசி மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து துல்லியமாக கணித்து இதில் பதிவிடுகிறேன். மிருகசிரீஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 3-4 பாதங்கள், 9 பாதங்கள் அடங்கிய இந்த மிதுன ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்ப்போம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை, புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், ஒரு லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி, வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள். அப்படியேப்பட்ட உங்களுக்கு ராசி அதிபதி புதன் செல்வத்தை அள்ளி தருவார், கல்வி ஞானத்தை கொடுப்பவர், உத்தியோகம், பட்டம், பதவி, செல்வாக்கு, புகழ் இவைகளாம் கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனோடு புதன் அமர்ந்திருக்கிறார். இப்போ அங்கே லாபஸ்தானத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். 2024 ஆண்டு லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய 11ஆம் இடத்திலே குரு பகவான், மங்களகரமான மஞ்சள் நிறத்தோட குரு பகவானை வணங்கி அங்கேருந்து ஆரம்பிப்போம். அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போகிறார். குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க நகை சேர்க்கை இதெல்லாம் கொடுக்க போகிறார். இந்த குரு பகவான் லாபத்தை கொடுக்க போகிறார். லாபஸ்தானம் இருக்கிறார். அவரோட பார்வை 3-5 இடங்களில் பார்வைப்படுது. அதனால் அருமையான திருமணங்கள் நடக்கப் போகுது. புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. எல்லா செல்வங்களையும் வாரி வணங்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறார் இந்த 2024. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி ஏற்கனவே கடந்த காலத்தில் 2-3 ஆண்டுகள் அஷ்டமத்தில் இருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. பல சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க, வேதனைகளை தாண்டி வந்திருப்பீங்க, கண்ணீர் கதைகள்லாம் நடந்திருக்கும். அவைகளெல்லாம் இழந்த பொருளை மீட்பதற்கு இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் போய் ஆட்சி செய்ய போகிறார். தன்னுடைய வீட்டில் ஆட்சி செய்ய போகிறார். பாக்கியஸ்தானத்திலே பாக்கியவானம் வருது. உங்களை பாக்கியவான் ஆக்குவதற்காகவே அந்த ஆட்சி செய்ய போகிறார் சனி பகவான். அந்த காலகட்டத்தில் சனிக்கு அருமையான நீதிமான், அதாவது நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியவர், திருப்பி கொடுக்கக்கூடியவர். அப்படி போட்ட சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய இந்த கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். அடுத்தது பார்த்தா 10ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். லாபஸ்தானக்கூடிய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் மீது மீனராசியில் இருக்கிறார். மீனராசி கடல் ராசி. கடல் சார்ந்த வாணிபம் செய்யக்கூடியவங்களுக்கு, இப்போ இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்கள் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு. இங்கே உள்நாட்டிலே ஐடி கம்பெனி, விஓஓ, பேங்க்கு, காவல்துறை, இந்த மாதிரி பல துறைகளில் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் காத்திருக்குது. ஒரு சிலர் அயல்நாடு சென்று வேலைவாய்ப்புக்கு இருக்குது. அதே போல் வியாபாரிகள் வாணிபம் செய்வதற்காக கடல் சார்ந்து வாணிபம் செய்ய போவாங்க. இங்கே சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரிகள், பெரிய முதலீட்டாளர்கள், தங்க நகை வயநாய்கள், இல்லை ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணக்கூடிய பங்கு சந்தை மார்க்கெட்டு, இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. ஏன்னு சொன்னால் ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். யார் வீட்டில் இருக்கார்? குருவுடைய ஆட்சி வீட்டில் இருக்கார். குரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. குருவுடைய இதை எடுத்து கொடுக்குறாரு ராகு பகவான். அப்போ இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு, செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு. பணம் வியாபாரிகள்லாம் கல்லா போட்டி நிரப்ப போகிறீங்க, பணத்தில் நிரப்ப போகிறீங்க. ரியல் எஸ்டேட்டு அருமையாக நடக்கும். இது எல்லாமே இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் நடக்கப் போகிறது. அதே போல் கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு படப்பிடிப்பு போகலாம். கடந்து சென்று படப்பிடிப்பு போகிறீங்க. கை நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க, பேரும் புகழ் வாங்க போகிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு இந்த தொழில் சார்ந்த பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடத்துல அருமையான பதவி போவீங்க. கட்சி நல்ல பேர் இருக்கும். பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். குடும்பம்
குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். அதே போல் மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் இடமாறுதல் ஏற்படலாம். ராகு இருக்கிறனால தொலைதூரத்துக்கு கூட போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு, சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு. இந்த மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டு அருமையான ஒரு காலகட்டமாக அமையும். இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் சந்திரன் 3ஆம் இடத்துல சிம்மத்தில் அமர்ந்ததுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் தைரியத்தை கொடுக்காரு, வெற்றியை கொடுக்காரு. இந்த மாணவர்கள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆதிக்கத்தை எடுத்து கொடுக்க போகுது. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடக்கூடிய சந்திரனால் 4ஆம் இடத்துல கேதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்காரு, படிப்பு மேல் படிப்பு கொடுக்காரு. அதே மாதிரி மேல் படிப்பு இருக்குது. மருத்துவம், பிஹெச்டி, அக்ரி போன்ற படிக்கிறதுக்கு அயல்நாடு செல்வீங்க. வீராங்கனைகள்லாம் விளையாட்டு வீரர்களை வெற்றி பெறுவீங்க, தங்கப்பதக்கம் வாங்கிங்க, எல்லா பதக்கங்களுக்கு வைப்பீங்க. காரணம் அந்த சந்திரன் 3ஆம் வீட்டுக்குரிய 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் 3ஆம் இடத்துலேருந்து தைரியம் வீரியத்தை கொடுக்காரு, வெற்றியை கொடுக்காரு. அப்படியேப்பட்ட காலகட்டம் இந்த 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு குருவை சொல்லிவிட்டேன், சனிக்கு பலன் சொல்லிட்டேன், ராகுவை சொல்லியாச்சு, கேதுவை சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தா உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கத்தின்னு சொல்லி புதன் சுக்கிரன் எங்கே இருக்காங்க 6ஆம் வீட்டில். அந்த புதனானவன் என்ன பண்ண போகிறான், டிசம்பர் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு போகிறான். அப்போ தனுசு ராசிலேருந்து 7ஆம் பருவாக தன் வீட்டை பார்க்க போகிறான். தன் வீட்டை பார்க்கும்போது செய்யக்கூடிய பவர், ஒரு மந்திரி தன் தொகுதிக்கு போனால் எப்படி செய்வாரோ, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, இந்த மக்களுக்கு என்ன தேவை அதை செய்கிற மாதிரி இந்த கிரகம் புதன் தன்னுடைய வீட்டை பார்த்து எல்லாம் செய்யக்கூடிய பவர் இந்த 2024ஆம் ஆண்டு. அதே போல் பார்த்தா தனுசு ராசியில் சூரியன் அங்கே இருக்கான், செவ்வாய் இருக்கான். அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த புதனுடைய வீட்டை பார்க்குறாங்க, உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும்போது அரசாங்க அதிகாரி, அரசுக்கு உண்டானது, நீங்கள் பேங்கில் லோன் போட கூட கிடைக்கும் எல்லாம். அந்த மாதிரியோட பவர், அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய பவர் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அந்த மாதிரி காலகட்டம் இந்த மிதுன ராசியிலே இந்த 2024ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதன் உங்களுடைய அதிபதியானவன் புதன், அந்த புதனுக்கு தெய்வம் யாருன்னு செய்தால் அதிதேவதை மகாவிஷ்ணு. புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க, சோபலங்களை கூடும். மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யுங்க, சிறப்பை தரும். அதோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்யுங்க, உங்களுடைய குளந்தலைக்கும் குளங்காக்கும் நல்லது ஒரு இது. இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக இருக்கும். கடந்த ஆண்டை விட்டுருங்க. கடந்த ஆண்டு அதாவது உடைஞ்சி போன பானை, எதிர்காலம் வரக்கூடிய மதில் மேல் போன, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்காலம் நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம கையில் இருக்குதுன்னா நம்ம வரக்கூடிய இந்த செல்வங்களை கதவை திறந்து வச்சுருக்கீங்க. அஷ்டலட்சுமி தட்டப்போகுது, பணத்தை பிடிச்சிக்கிங்க. பணத்தை எந்த வகையில் நம்ம நிதானமாக செலவு பண்ணி எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க அருமையான தொழில் செய்யலாம், எந்த தொழில் செய்தாலும் வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டு. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த நான் சொன்ன தெய்வங்களை கும்பிடுங்க, உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. அருமையான காலகட்டமாக இருக்குது. நல்லா உங்களுடைய நல்லா நல்லா இருக்கக்கூடிய ஆசைகளை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அகத்தியர் சித்தர் உங்களுக்கு அருள் புரிவார்.